நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாளா நடந்த ஐபிஎல் போட்டியில வெளியிலிருந்து ஹோம் கிரவுண்ட் போய் அந்த டீமை தோக்கடிச்ச அணிகளை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணி சொந்த மண்ணில் நான் தான் கிங்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க பிரின்ஸ் அண்ட் கோ. ஜிடி விசஸ் எம்ஐ பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். மேட்ச் பார்த்துருப்பீங்க, இனிஷியல் தாட்ஸ் என்ன சார்? சுத்தமா மும்பை சரியா விளையாடல. ம் அது வந்து போகிற போக்க பார்த்தாக்க லாஸ்ட் பைக்கு போயிடுவாங்க போல இருக்கு. சரி. ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக தான் விளையாடுறாங்க. ம் அண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை. மோஹித் சர்மா தான் ஸ்பாயிலர் த கேம். ம் ஓகே, இன்றைக்கி அதே மாதிரி தான். 2 ஷாட் அடிச்சு அது 3வது பால் நின்ன இடத்துலேருந்தே அப்படியே விளையாடுறது. சுத்தமாக ஃபுட்வொர்க் இல்லை, சுத்தமாக டிஃபென்ஸ் இல்லை. வெரி ஆர்டினரி இன்ஸ்விங்கிங் பால் அது. அதை போய் கவர் அப் பண்ணாமல் விக்கெட்டை விட்டுட்டு போல்ட் ஆகிட்டார். ம் ஸோ இதெல்லாம் வந்து நாட் குட் ஃபார் த சச் எ பிக் சைட் லைக் மும்பை இந்தியன்ஸ். ஓகே, ஜிடி பேட்டிங்ல இருந்து பேசலாம். பவர் பிளேல 66 ரன் அடிச்சாங்க. ஈவனா பால் பை பால், இவர் 2 பால்னா அவர் 2 பால், இவர் 10 பால்னா அவர் 10 பால் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேல ஆளுக்கு 18 பால் பிளே பண்ணி ஆளுக்கு 32 ரன் அடிச்சு கொடுத்துருக்காங்க கில் அண்ட் சாய் சுதர்சன். பவர் பிளேயோட பார்ட்னர்ஷிப் வந்து இப்படிதான் இருக்கணுமா? இல்லை, அது வந்து பட்லர் ஓப்பனிங் வந்தால் நல்லா இருந்திருக்கும். ம் ஏன்னா பட்லர் வந்து பவர் பிளேயில் நல்லா ஷாட்ஸ் நிறைய அடிப்பார். ஓகே. சாய் வந்து அந்த அளவுக்கு ஷாட் அடிக்க மாட்டார். ம் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அடிக்க மாட்டார். ஓகே. அப்புறம் இம்ப்ரோவைசேஷன் ஒன்று இருக்குது. பால் வந்து டிஃபிகல்ட் பாலாக இருந்தால் கூட அதை வந்து பவுண்ட்ரிக்கு ஃபீல்டர் தலைக்கு மேலே அடித்து போர் அடிக்கிறதுக்கு அது ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து சாய்க்கெல்லாம் அவ்வளோ கிடையாது. ம் ஸோ பட்லர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட்லர் ஓப்பன் பண்ணணும். ஓவர்சீஸ் பேட்டர்ல அவர் மட்டும்தான், பட்லர் மட்டும்தான் இருக்காரு ஓவர்சீஸ் பேட்டிங்ல. இல்லை, இன்னொரு பேட்ஸ்மேன் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, நியூசிலாந்து பிளேயர். அவர் வெரி குட் பிளேயர், வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி குட் பிளேயர். ஆனால் அந்த தே ப்ரிஃபர் ஷெர்வின் ருத்தர்ஃபோர்ட். அதனால் ஒருத்தர் தான் விளையாட முடியும். ஓகே. ஸோ அந்த பேசிஸில் வந்து கிளென் பிலிப்பை ட்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் கிளென் பிலிப் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே. பட் அப்போ வந்து யாராவது ஒரு போலரில் கை வைக்கணும், அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன்ல வந்து கில் சுதர்சன் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதை மெயின்டைன் பண்ணலாம், நம்ம எதுக்கு அதை விடணும் அப்படின்றதுக்காக வந்து பட்லரை வந்து ஒன் டவுன் வரட்டும் அப்படின்னு நினைச்சிருப்போம். இல்லை, அது கரெக்டு. பட் உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரோவைசேஷன் பண்ணி இந்த பவர் பிளேயில் வந்து மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்கணும். அதுதான் வந்து அந்த பவர் பிளேயோட ஐடியாவே. ஏன்னா ஒன்லி 2 ஃபீல்டர்ஸ் அவுட் சைட். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னர் ஃபீல்டர்ஸ்க்கு மேலே அடிக்கணும். அதுக்கு வந்து லாஃப்டட் ஷாட்ஸ் நிறைய அடிக்கணும். பட் இவங்க வந்து 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு ஓப்பனிங்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் குறைஞ்சி போயிடுது பட்லருக்கு. ஸோ பட்லர் வரும்போது பவர் பிளே முடிஞ்சு போயிடுது. பவர் பிளேல நீங்க சொல்லுவீங்க எப்பயுமே வந்து ஸ்பின்னர்ஸை வந்து கொண்டு வரக்கூடாது. ஆமாம் 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 ஆமாம். இன்னைக்கு வந்து மும்பை கொண்டு வந்தாங்க, அடி வாங்கினாங்க, நல்லா வாங்கினாங்க. முஜிபுர் ரஹ்மான் வந்தாரு. ஆமாம், அதனால நான் வந்து சாதாரணமாக சொல்லலை, ஏதோ அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன். நான் சும்மா குட்டாம் போக்கில் சொல்லலை. ஏன்னா 50 இயர்ஸாக நான் பார்த்துருக்கேன் இந்த கேமை. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் வரக்கூடாது. எனக்கு அந்த ஓவர் வந்து ஹர்திக் போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா யார் வேணால் போட்டிருக்கலாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ் மட்டும் போடக்கூடாது. ஏன்னா அது வெரி வெரி சிம்பிள் தியரி. ஒன்லி 2 ஃபீல்டர்ஸ் அவுட் சைட் 30 yard சர்க்கிள். அந்த எங்கே வைக்க போகிறாங்க அந்த 2 ஃபீல்டரை? நீங்கள் எங்கே வச்சாலும் வேறு இடத்துல அடிப்பாங்க பேட்ஸ்மேன். அவ்வளோதான் ஆச்சு. அஸ்வினுக்கு அதே கை தான் ஆச்சு அன்னைக்கு. இப்போ இன்னும் முஜிபுர் ரஹ்மானுக்கு அதே கை. மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் சார் இல்லை, இப்போ இதில் வந்து நம்ம ஜிடி பேட்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது யாருன்னாக்க கில். ஓகே. அவர் தான் வந்து ரன் ரேட் சரியாக வரல. அதனால சாய் சுதர்ஷன் கொஞ்சம் நல்ல ரன் ரேட் இருந்தது இன்னைக்கு. ஓகே. ஸோ சாய் சுதர்ஷன் வந்து 63 ரன்ஸ் இன் 41 பால்ஸ். ஸோ அவருக்கு 153 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது. வேற கில்லு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 38 ரன்ஸ் சொல்லி 27 பால்ஸ் எடுத்திருந்தார். அங்கே தான் வந்து ஸ்லோ டவுன் ஆக போய் அடிக்க போனார் அவர். அந்த ஷாட் அடிச்சிருக்க வேணாம், ஒரு ஹுக் ஷாட் ஒன்று அடித்தார். அது ஹர்திக் பாண்டியா போலிங்கில். அது வந்து அவசரப்பட்டு அடிச்சிட்டார். அது ஏன்னாக்கா பவுண்ட்ரியே வரலன்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் விக்கெட் ஊதுது. அதுக்கப்புறம் பட்லர் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீயாக விளையாடல. பிகாஸ் பட்லர் வரும்போது பவர் பிளே முடிஞ்சு போச்சு. அதனால் அவருக்கு லூஸ் பால் கிடைக்கல. அந்த 2வது 5 ஃபீல்டர் அவுட் சைட். அதனால் பட்லர் வந்து எஃபெக்டிவாக விளையாட முடியல. அதுக்கு தான் நான் பட்லர் ஓப்பனிங் அனுப்பிச்சிட்டு சாய் பேக்கில் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஷெர்வின் ருத்தர்ஃபோர்ட் வந்து ஆரம்பித்தார் அடிக்கிறதுக்கு.
பட் அவரும் உடனே குயிக்காக அவுட் ஆயிட்டாரு. ம். இல்லை பேட் லக் யாருனாக்கா டிவேட்டியா. ம். ஒவ்வொரு மேட்சும் ஏதாவது அவருக்கு பேட் லக் நடக்குது. வெரி குட் ஃபினிஷர் அவர். கடைசியில் வந்து 4 ஓவர் இருந்தாருனாக்கா டெஃபினட்டாக ஸ்கோரை ரொம்ப ஹையாக கொண்டு போவார். ம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒவ்வொரு டைம் இன்னைக்கு வந்து அவர் ரன் அவுட்டு. ம். அவர் வந்து மீனிங்லெஸ்ஸாக ரன் அவுட் அவர். அவருக்கு அந்த ஷெர்வின் ரதர்ஃபோர்ட் அன்னசரியாக வந்து ரன் அவுட் ஆக்கி விட்டார் இவரே. ம். ம். ஸோ அதனால் பேட் லக் அது. ம். ஸோ இந்த மாதிரி ஜிடி வந்து பேட்டிங் வந்து ஸ்ட்ரென்த் அவ்வளோ இல்லை மிடில் ஆர்டரில். ஷாருக் கானும் சுமார் ஒரு 6 அடிச்சார், அப்புறம் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அது மாதிரி நிறைய பேட்ஸ்மேன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ்ஜிஓ ம். ஆர் எஸ்ஆர்ஹெச்ஓ 6 பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க, சாலிட் பேட்ஸ்மேன். அந்த மாதிரி இல்லை இங்கே. ம். இங்கே பட்லர் ஒருத்தர் தான் எக்ஸ்ட்ரீம்லி குட் பேட்ஸ்மேன். ம். அடுத்தது கில். ம். சாய் சுதர்ஷன் வந்து இன்னிங்ஸை பில்டப் பண்ணுவார். ம். அந்த விஷயத்தில் அவர் நல்லா பண்ணுவார். பட் அவர் வந்து போலரை டிமாரலைஸ் பண்ண முடியாது அவரால். ஸோ அதனால் ஜிடி பேட்டிங் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணிவிட்டு 190+ கொண்டு வந்தாங்க. ம். அதில் கடைசியில் மும்பை நல்லா போலிங் போட்டாங்க. ம். சாண்ட்னர்லாம் பிரமாதமாக போட்டார் போலிங் கடைசியில். ஆக்சுவலாக பவர் பிளேல வந்து 66 விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஆமாம். அப்புறம் 7 to 10 வந்து 26 ஒரு விக்கெட் விட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாரும் சொல்லுவாங்க 7 to 10க்குள்ள விக்கெட்டை விட்டுறாம ஆடணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாமினேட் பண்ணி ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு விக்கெட் போச்சு, சரி ஓகே. ஆனால் பவர் பிளேல ரன் வந்ததுனால ஓகே அப்படின்னு இருக்கலாம். 10 to 15ல 48 ஒரு விக்கெட் போச்சு. ஆனால் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, 6 விக்கெட்டை வந்து 5 ஓவர்லேயே ரன் அடிக்க போனாங்க. வெரி சிம்பிள். விட்டுட்டாங்க. முதல்ல ரன் வரல, ம். பைலப் ஆகல, பவுண்டரிஸே வரல, ட்ரை அப் ஆயிடுது. ம். ம். அதனால போய் கொஞ்சம் எராட்டிக்காக ஆட ஆரம்பிச்சாங்க. ம். அந்த வித் ரிசல்ட் நிறைய விக்கெட் போச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஓகே. இந்த திவேட்டியா ரன் அவுட்டு, அது உடனே அவர் அவுட் ஆன உடனே ருதர்ஃபோர்டு விக்கெட்டை கொடுத்தாரு. ம். சாய் கிஷோர் வந்து அவரும் விக்கெட்டை கொடுத்தாரு. ம். அந்த மாதிரி நிறைய விக்கெட் போனதுக்கு காரணம் வந்து ரன் ரேட், ஸ்ட்ரைக் ரேட் நிறைய வரல. அதான் ப்ராப்ளம். ஓகே. அண்ட் இதில் ஒன்று பெரிய ப்ராப்ளம், குட் திங் என்னன்னாக்கா இனிஷியலாக விக்கெட் லூஸ் பண்ணாமல் இருந்ததுனால கடைசியில் விக்கெட் இருந்தது எங்களுக்கு. ம். அதனால அடிக்க முடிஞ்சது. அதனால வந்து கடைசியில் வந்து விக்கெட் லூஸ் பண்ணால் கூட தே வென்ட் ஃபார் ரன்ஸ். ம். ரபடா வந்தார், அவர் 6 அடிச்சாரு. ஓகே. அந்த மாதிரி ஷாருக் கான் வந்தார், அவர் 6 அடிச்சார். அது மாதிரி நடந்தது. இல்ல அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். மும்பை பவுலர்ஸ்ல சாட்னர் தவிர எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த இல்ல, விக்கெட் wicket எடுத்தது விட்டுருங்க. அதான் விக்கெட் Batsman எடுத்தது வந்து பேட்ஸ்மேன் கொடுத்ததா கொடுக்குது. இல்ல அவங்க எடுத்ததா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு தான். அதே எப்படி நான் பார்த்தாலே தெரியுது பேட்ஸ்மேன் கொடுக்குது தானே. யாராவது பீட்டன் அண்ட் போல்டுனாக்கா அந்த மாதிரி. இப்போ வந்து சிராஜ் வந்து ரோஹித் எடுத்தார், Bold. அது வந்து குட் பால், ம். அது பீட்டன் அண்ட் போல்டு. ம். அண்ட் அதுக்கும் நான் வந்து பேட்ஸ்மேன் தான் ப்ளேம் பண்ணுவேன். ம். ஏன்னா விளையாட தெரியாமல் விளையாடினார் ரோஹித். அந்த பாலை நின்னர், அதாவது நான் காலை நகர்த்தாம அப்படியே நின்னர். ம். நீ வந்து பால் வந்து ஸ்டம்பில் இடிக்கிட்டோன்னு பார்த்துட்டு நின்னர். ஓகே. அதனால அந்த விக்கெட் கிடச்சிது. ம். பட் தட் வாஸ் அ பெட்டர் பால் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் 2 balls. ம். ம். ப்ரீவியஸ் 2 balls ஆஸ் யூஷுவல் டவுன் த லெக் போட்டார் இவர் ஓகே. சிராஜ். ஸோ 4, 6 எல்லாம் போச்சு. அது ம். 2, 4 போச்சு. ஓகே. சிராஜ் பவுலிங்க்கு லாஸ்ட் மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் நீங்க என்ன ஸ்கோர் போடுவீங்க? பேட்ஸ்மேன் வந்து பனிஷ் பண்ணல அவரை, அதான் நான் சொல்லுவேன். இவர் நல்லா இவர் வந்து போட்டாருன்னு- இவர் அடிக்க ஆரம்பிச்சா இவருக்கு போட வராது போலிங். ம். ஸோ அவங்க பனிஷ் பண்ணாம ம். ரோஹித் சர்மா 2 பால் அடிச்சார் அவர். ஓகே. அப்போ இவருக்கு வந்து நான் நினச்சேன் இவர் இந்த சரி இந்த மேட்ச் நிறைய ரன் கொடுப்பாரு ஒரு பால். ஏன்னா லைன் வந்து டவுன் த லெக் போடுது. ம். ம். அதனால நான் வந்து அந்த டவுன் த லெக் போகக்கூடாது, மிடில் ஸ்டம்பில் பிச்சே பண்ணக்கூடாது பாலை. ம். ஏன்னா சிராஜ் வந்து இன்ஸ்விங் போலர், அவரால் பால் வெளியே அனுப்ப முடியாது, அவுட் ஸ்விங் போடவே தெரியாது அவருக்கு. ஓகே. அந்த பேசிஸில் இந்த மாதிரி போடக்கூடாது. அவர் லைன் அண்ட் லெங்க் ராங்காக இருக்கு அவருக்கு. ஜிடியோட மும்பை பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது மும்பை வந்து பவர் பிளேலேயே 2 விக்கெட் விட்டாங்க, 48 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் போயிடக்கூடாது அப்படின்னு இன்னிங்ஸ் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் புவர் பேட்டிங். ம். இஸ் நத்திங் டு டூ வித் அ bowler. ஏன்னா ரோஹித் சர்மா வந்தவுடனே அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கார் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லியாச்சு நான். நீங்கள் கூட கேட்டேங்க, ஐயோ ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேங்க. கண்டிப்பாக ட்ராப் பண்ணி ஆகணும். இதுக்கு மேலே அவருக்கு சான்ஸ் கொடுத்தாக்க அர்த்தமே இல்லை. ஏன்னா இல்லைனாக்கா அதுதான் மீனிங்கே இல்லை. ம். ஃபேன் பேஸ்க்காக விளையாடுற மாதிரி ஆயிடுது, நாட் Okay. ரியல் கேம். ம். ஏன்னா அவருக்கு வந்து சீரியஸ்னஸ்ஸே இல்லை, டிஃபென்ஸ் இல்லை, அவரால் பாடி மூவ்மெண்ட் பண்ண முடியல, நிறைய ஹேண்டிகேப்ஸ் இருக்குது. ம். ஸோ அவர் வந்து பேட்டிங் ஆடுறது இன்னொரு யங்ஸ்டர் சான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் ம். யங்ஸ்டரை அங்கே சூஸ் பண்ணி வைக்கலை, அதனால தான் அவர் இன்னும் விளையாடுறாரு. ஓகே. ரோஹித்துக்கு பதிலாக வேற யாரும் இல்லை. நெகட்டிவ் யாரும் இல்லை. அதே மாதிரி ரிக்கில்டன் அவரும் வந்து நின்னத்துலேருந்தே ஸ்கொயர் கட் அடிக்கிறாரு. போன மேட்ச் அப்படி தான் ட்ராக் பண்ணார் பாலை. ம். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இருக்கிற பாலை போய் அடிக்க போய் இப்படி ட்ராக் பண்ணார். இந்த மேட்ச் அதே தான் பண்ணியிருக்காரு.
ஸோ அவருக்கு வந்து இட்ஸ் அ டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு கிரிக்கெட்டுக்கு. ஸோ அவரும் வந்து யூ cannot கவுண்ட் ஆன் ஹிம். ஓகே. ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு அதிரடி ஆட்டம் ஆடினாரு. அவரோட கிளாஸ் காமிச்சாரு. பட் அவர் ஒரு நேஸ்டி அடி வாங்கினார். அதில் வந்து அவரோட ரிதம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்லோயர் ஒன்று அடிக்க போய் அவுட் ஆயிட்டார். அந்த 2 விக்கெட் போயிட்டே இருக்கு. அதனால இப்போ பேட்டிங் வந்து அவ்வளோ இல்லை பாருங்க. சூரியகுமார் அவுட் ஆனோடனே உடக்கிட்டு இன்னிங்ஸ் முடிஞ்சு போச்சு. பவர் பிளேல விக்கெட் லாஸ் 2 விக்கெட் போயிடுச்சு. அவங்க வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 7 to 10ல ஓரளவு ரன் வந்தது. கிட்டத்தட்ட 38 ரன் அடிச்சிருக்காங்க. 10 to 15ல தான் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த 2 விக்கெட் போனதுனால அந்த 5 ஓவர்ல மொத்தமே 32 ரன் அடிச்சது வந்து கடைசி 5 ஓவர்ல ப்ரெஷர் ஆயிடுச்சோ அப்படின்னு. இல்லை சார், பேட்டிங் போதில்லை, அவ்வளோதான், சிம்பிள். they are not playing well. மும்பை இந்தியன்ஸ் அவங்க பேட்ஸ்மேன் சரியா விளையாடல கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ் லைக் எல்எஸ்ஜியோ எஸ்ஆர்ஹெச்ஓ அந்த மாதிரி இல்லை சைடு. 1 செகண்ட் வந்து இவங்க சரியா அடிக்கலையேன்னு சொல்லிட்டு இப்போ ரிக்கல்டனை ட்ராப் பண்ணாக்க வேற ஆள் இல்லை. ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணால் வேற ஆள் இல்லை. ஸோ சேட் சுச்சுவேஷன். ஓகே. ஜிடியோட பவுலிங் சார்? ஜிடி பவுலிங் நல்லா போட்டாங்க. எஸ்பெஷலி பிரசித் கிருஷ்ணா நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ நல்லா போடுவார்ட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து அவருக்கும் லைன் வந்து பேட் லைன் இருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, ஆஸ் யூஷுவல் முதல் மேட்ச் மட்டமாக போட்டாக்க கூட்டு ஃபயர் பண்ணுவாங்க கோச்சஸ்லாம், ஆர் கேப்டனே ஃபயர் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோன்னு சில பேர் சீரியஸாக எடுத்துட்டு அந்த மீதி இருக்கிற ஒரு 1 வீக் டயத்தில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பண்ணி இந்த லைன் அண்ட் லெங்க்த்தை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ஆள். எப்போ கேப்டனோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ திட்டுறாங்களோ தே டேக் இட் சீரியஸ்லி. ஓகே. அந்த மாதிரி பிரசித் நான் பண்ணிட்டு நல்லா போட்டிருக்காரு, அவ்வளோதான். சிராஜும் அப்படிதான். முதல் இந்தியன் டீம் ட்ராப் பண்ணிட்டாங்க அவரை. ஸோ அந்த ஒரு மானக்கேடுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ பெட்டராக போடணும் இனிமேல், அப்போ தான் உள்ளே வர முடியும் டீம் உள்ள. ஓகே. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோச் அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். எல்லா மேட்ச்லையும் எல்லா டீமுக்கும் ஒரு கோச் இருப்பாங்க. அந்த கோச் வந்து டைம் அவுட் ஆனால் போய் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கப்பா, எல்லாம் மீறி போகும்போது இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், விக்கெட் கிடைக்கும் இல்லை ரன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் இருக்காரு, பால் பை பால் வந்து லைனில் நின்றுக்கிட்டு பேசிகிட்டே இருக்காரு. அது வந்து உண்மையாகவே பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை வந்து நம்ம தான் விளையாடுறோம்ல, கோச்சாக இருந்தாலும் வந்து ஒரு படி மேலே இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுமா? நான் வந்து யாரை கேட்குறேன், ஆஷிஷ் நகராவை கேட்குறேன். அதை பைத்தியக்காரனை சொல்கிறேங்க. அவன் பைத்தியக்காரன்னு எங்கள் கிரிக்கெட் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஏன்னா நீங்கள் எந்த கோச்சாவது பண்ணலாம், இந்த மாதிரி லைனில் சுற்றிட்டு இருக்கானா பாருங்க. கிடையாது. ஃபுட்பால் கோச் கூட ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை தாண்டி வரமாட்டாங்க, அங்கேயே நிற்பாங்க. இவன் வந்து லைனை சுற்றிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. இவன் வந்து ஒரு மேட்சஸ் ஃபைனல்ஸை ஸ்பாயில் பண்ணாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒழுங்காக போட்டு இந்த மோஹித் சர்மாக்கு அட்வைஸ் பண்ண போய் அவன் தப்பாக போட்டு ஜடேஜா 10 ரன் அடிச்சு சிஎஸ்கே வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. ஜிடி அடிக்க வேண்டிய சாம்பியன்ஷிப்பை சிஎஸ்கே அடிச்சாங்க. அதுக்கு காரணம் ஆஷிஷ் நகரான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி பட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஆல்சோ தே ஆர் நாட் வெரி கிளவர் ஆர் தே ஆர் நாட் இன்டெலிஜென்ட். அவங்களும் இந்த மாதிரி ஆளை வந்து ஒரு ஹெட் கோச்சாக போட்டிருக்காங்க. அப்படிதான் ஆகும். எனக்கு என்ன டவுட்னா, எல்லாருக்குமே பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிளேயர் வந்து போடா வெளியில திட்ட போகிறான், அப்போ தான் புத்தி வர போகுது. அது இதே வேலையை வந்து சீனியர் பிளேயர்கிட்ட பண்ணானாக்க அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே ஜூனியராக இருக்காங்க ஜிடியில். அதனால அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, எல்லாம் பயப்படுறாங்க கொஞ்சம். இது மாதிரி இல்லை, பாண்டியா இருக்கும்போதே பாண்டியாவே நாட் சீனியர். இதே கங்குலியோ டெண்டுல்கரோ இருந்தால் சொல்ல முடியுமா அந்த மாதிரி? தோனிகிட்ட சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. தோனிகிட்ட போய் இந்த மாதிரி சுற்றின்னு வந்து சொல்ல முடியுமா? போய் இடத்துல போய் உட்காருன்றுவாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், உண்மை அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல உண்மையாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? கிடையாதுன்ற திருப்பி சொல்லிட்டேன். எந்த கோச்சாவது பண்றானா பாருங்களேன், உலகத்துல எந்த கோச்சாவது இந்த மாதிரி ரவுண்ட் வரானா பாருங்க, கிடையாது. நான் பைத்தியக்காரன் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். ஓகே. மேட்ச் நடுவுல பார்த்திவ் பட்டேல் வந்து பேசினாரு, மும்பை இந்தியன்ஸ் வந்து செம்மண்ல நிறைய ஆடி இருப்பாங்க, நாங்க வந்து களிமண் விக்கெட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அது அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் டெஸ்ட் மேட்சுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நான் சொல்ல நல்லா கவனிச்சுவோங்க. 5 நாள் விளையாடும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அரை நாள் மேட்ச். இதுல போய் அதை சீரியஸா எடுத்துக்க 1.5 மணி நேரம், அவ்வளவுதான். 1.5 மணி நேரம் ஒரு இன்னிங்ஸ்க்கு இதை போய் சீரியஸா எடுத்துக்க வேணாம். ஓகே. அதுவும் இதுல வந்து ஆர்த்தடாக்ஸ் விளையாட மாட்டாங்க, எல்லாருமே அன்ஆர்த்தடாக்ஸ் கேம் தான் ஆடுறாங்க. அதுல பிச்சு எப்படி இருந்தாலும் பல பிச்சே இல்லாட்டா கூட இதுதான் விளையாடுவாங்க அவங்க. அதனால இதை போய் சீரியஸா எடுத்துக்க வேணாம். 2020ல பிச் கண்டிஷன்லாம் பெருசா வருதுக்கு வேணாம். ஏன்னா நீ ஒழுங்கா விளையாடுறதா இருந்தா பரவாயில்ல,
நீ ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிற. ஓகே. நீ ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கும்போது உனக்கு என்ன பிச்சை பற்றி கன்சர்ன் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு பிச்சோ, ஒரு அட்மாஸ்பியரோ, ஒரு இதுவோ, ஸ்விங்கோ என்ன? ஏன்னா யூ ஆர் பிளேயிங் குட் லெங்க் பாலை நீ பிளாக் பண்ணுறதுக்கு போல ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிற. அதுதான் T20, ரைட்? ஸ்கூப் பண்ணுற இப்படி பாலை. இன்னைக்கு பாருங்க சூரியகுமார் வந்து ஸ்கூப் பண்ணி டேஞ்சரஸாக கரெக்டாக கண்ணு மேலே போய் பட்டுது பால். இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் கேம். ஏதோ வயசு இருந்ததுனால தப்பிச்சார், இல்லைன்னா பெரிய மேஜர் இன்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேம் வந்து இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேம். இதில் போய் பெருசாக டெக்னிக்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. டெக்னிக்னாக்க நீ ஸ்கோர் பண்ணுறதுக்கு டெக்னிக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நீ ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நீ பர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ சாய் சுதர்ஷன் வந்து டெக்னிக்கலி ரொம்ப கரெக்டாக விளையாடுறாரு. பட் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இல்லை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவர் இன்னும் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது, அவர் இன்னும் நிறையா இருக்கணுன்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் டெக்னிக்கலாக பர்ஃபெக்டாக விளையாடினா கூட சம்டைம்ஸ் உங்களால் அந்த அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை ரீச் பண்ண முடியல. T20ல ரன் தானே பேசுது. இல்லை அதுதான். அதே சமயத்தில் நீ சர்வைவ் ஆகிறதுக்கு டெக்னிக் வேணும். அதுக்கு காரணம் வந்து ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா அவருக்கு வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜில் அவருக்கு வந்து ஃபுட் மூமெண்ட் வரவே இல்லை சுத்தமாக. அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் இல்லை. வந்துட்டு ஏதோ 2 பால் சுற்றிட்டு அவுட் அப்படி போயிட்டே இருக்கிறவர். இஸ் நாட் இன் த கேம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், வேற கண்ட்ரினாக்கா எப்போ ட்ராப் பண்ணியிருப்பாங்க அவரை. இந்த ஊரில் வந்து ஃபேன் பேஸ் ரோஹித் சர்மானால க்ரௌட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட சொன்னாங்க, தோனி வந்து ஏன் விளாட்றாருனாக்க சிஎஸ்கேக்கு தோனி இருந்தால் தான் ஸ்டேடியம் ஃபுல் ஆகும் அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. அதனால தான் தோனியை விளாட்றாங்கன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒன்று வந்தது. அந்த மாதிரி இதுவும் ஒன்று. ஓவராலா எம்ஐ வந்து என்ன தப்பு பண்ணாங்க, ஜிடி என்ன கரெக்டாக பண்ணாங்க, எதனால் வந்து ஜிடி இன்னைக்கு வின் பண்ணுற ஒரு சூழல் வந்தது? ஜிடி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக விளையாடினாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில். அவங்க வந்து ரொம்ப எராட்டிக்காக விளையாடல, ரொம்ப ரிஸ்க் எடுக்கல. இருக்கிற பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி சாய் சுதர்ஷன் ப்ரைஸ் பண்ணணும். ஏன்னாக்கா விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் இருந்தார். அட் த சேம் டைம் 139 ஸ்ட்ரைக் ரேட் இஸ் குட், ரைட்? அவர் பார்ட் பண்ணார், சப்போர்ட்டட் பை கில் அண்ட் பட்லர். டுவர்ட்ஸ் எண்டு தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரன் வரல. அது அடிச்சிருந்தாக்க ஒரு 220 வந்திருக்கும். வேற மிடில் ஆர்டரில் யாருமே ஹெல்ப் பண்ணலனாக்கா ஒரு பார்ட்னர்ஷிப் வரல. அதான் ப்ராப்ளம். அதுக்கு காரணம் வந்து அவங்கள பேட்டிங் இல்லை சைடில். ஷாருக் கானை வந்து 10 ஓவர் விளையாடக்கூடிய பேட்ஸ்மேனானு எனக்கு தெரியல. ஷாருக் கான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2-3 ஓவர் தான் விளையாடுவார், அதுக்குள்ளே ரன் அடிச்சுட்டு இது பண்ணுவார். அந்த மாதிரி போதாது இப்போ, ஏன்னா அவர் வந்து நம்பர் 5 இறங்குறாரு. ஸோ ஹி ஹேஸ் டு ஸ்டே டில் 20 overs. அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியல. அதனால கொஞ்சம் வீக் சைடாக இருக்குது. போன தடவை மில்லர்லாம் இருந்தார். மில்லர் இருக்கும்போது ஜிடி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. இப்போ அவர் இல்லை. ஸோ ஆனால் இவங்களோட வந்து மும்பை மோசமாக இருக்காங்க. மும்பை ஒன்றுமே இல்லை டீம். ஓகே. இந்த இப்போ 2-3 டீம் நம்ம பார்த்துட்டோம், பேட்டிங் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. ஒன்று வந்து ராஜஸ்தான் ராயல், 2வது சிஎஸ்கே, 3வது மும்பை இந்தியன்ஸ். இந்த 3 டீமும் மிடில் ஆர்டர் பேட்டிங் இல்லாமல் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம்.